இன்டர்காம் போன் மணி அடித்தது. ரிசீவரை எடுத்து பேசினாள் சீதா. ஹலோ, ரிசப்ஷன் ஹியர். சீதாவா? நான் ஜிஎம் பேசுறேன். நீங்க வர சொன்னதா சொன்னார்கள். காலையில் வந்தேன். நீங்க 2 மணிக்கு மேல் பார்க்க சொன்னதாக முரளி சொன்னான் சார். ஐ எம் சாரி மேடம், நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க என் ரூமுக்கு இப்பொழுது வர முடியுமா? வரேன் சார் என்ற சீதா பாஸ்கர் போனை கட் செய்ததால் ரிசீவரை வைத்தான். ஜிஎம் ரூமிற்கு சென்ற சீதா எதிரே இருந்த சேரில் அமர்ந்தாள். சீதா, நீங்க சில முக்கிய வேலைகளை கவனிக்க வேண்டியிருக்கும். அதாவது பாஸ்போர்ட் ஆபீஸ் சென்று பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணுவது, கஸ்டமர்ஸ் ஆபீஸ் சென்று பார்சல் அனுப்புவது போன்ற வேலைகளையும் எப்போதாவது ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் யாராவது பொறுப்புள்ள அதிகாரிதான் இந்த பணிகளை செய்ய முடியும். உங்க மீது உள்ள நம்பிக்கையில் உங்களை செய்யும்படி கேட்கிறேன். சரி சார், செய்றேன். ஆனால் அந்த ஆபீஸ் எல்லாம் எனக்கு போய் பழக்கம் இல்லை. கவலைப்படாதீங்க. நான் எந்தெந்த ஆபீசரை பார்க்கணும், எங்கெங்கு எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லித்தரேன். மேலும் நீங்க தனியா போக வேண்டி இருக்காது. நம்ம கம்பெனி வண்டியிலேயே போகலாம். பார்சல் எடுத்துக்கொண்டு நம்ம ஸ்டாஃப் வருவாங்க. அங்கு ஆபீஸில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கத்தான் நீங்க செல்ல வேண்டும். மற்றபடி நம்ம ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சார். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டுட்டேன் சார். என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்பளம், ஆம்லெட். பாஸ்கர் சிரித்தான். என்ன சிரிக்கிறீர்கள் சார்? இல்ல, ஒன்றுமில்லை. ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்களேன் சார். இப்போதெல்லாம் என்னால் சாப்பிட முடியல என்பதை எண்ணி சிரித்தேன். ஏன், உங்க மனைவி செய்து தர சொல்ல வேண்டியது தானே? பாஸ்கரின் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அவளால் செய்து தர முடியாது. அவள் அந்த நிலையில் இல்லை. அப்படியா? ஒன்றும் புரியலையே. அவளால் நடக்க முடியாது. அதெல்லாம் பிறகு சொல்கிறேன். இங்கே ஆபீஸில் எல்லோருக்கும் தெரியும். நீங்க இப்பொழுது தானே வந்தீங்க. உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. சீதா மௌனமாக இருந்தாள். சரி சார், நான் எப்பொழுது புறப்படணும்? 3 மணிக்கு செல்லலாம். வண்டி வந்ததும் சொல்லி அனுப்புறேன். இப்பொழுது நீங்க போங்க. சீதா தன் இருக்கைக்கு வந்தாள். ஜிஎம் சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்தான். நல்ல மனிதராக தெரிகிறார். அவர் பின்னால் பெரிய சோகம் இருப்பது போல் தெரிகிறது என்று மனதிற்குள் எண்ணமிட்டபடியே தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். பாஸ்கரும் சீதாவும் காரில் பாஸ்போர்ட் ஆபீஸ் போகும்போதே பேசிக்கொண்டே சென்றனர். என்ன சார் ப்ராப்ளம் உங்க மனைவிக்கு? 6 மாதத்திற்கு முன்பு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதால 2 கால்களும் நடக்க முடியாமல் போயிற்று. வீல் சேரில் தான் அவளுடைய வாழ்க்கை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். பாவம் சார் உங்க மனைவி. ஐ எம் வெரி சாரி சார். ஆபீஸில் உங்களை பற்றி எல்லோரும் பரிதாபமாக பேசிக்கொண்டார்கள். அப்போதே ஏதோ என்று நினைத்தேன். உங்களுக்கு இந்த வேலை பிடித்திருக்கிறதா? சம்பளம் நீங்க கேட்டபடி தர எம்டி மறுத்து விட்டார். இந்த 4 மாதங்களாய் உங்களுடைய வேலைகளை செய்வதிலும் அதில் காட்டும் ஆர்வத்தையும் பொறுப்புடன் நீங்க செயலாற்றுவதையும் எம்டி என்னிடம் சொன்னார். ரொம்பவும் தேங்க்ஸ் சார். எனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? பின் யாருக்கு சொல்லணும்? எம்டிக்கு சொல்லணும். ஐயோ, என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்க? நானா எப்படி சார் தேங்க்ஸ் சொல்ல முடியும்? அவர் என்னை பிரைஸ் பண்ணினால் சொல்லலாம். அப்படி நடந்து கொள்ள சொல்கிறேன். நீங்க சொல்வது புரியல சார். புரியும்படியா சொல்லவா? சொல்றேன் கேளுங்க. நீங்க செயலாற்றும் பொழுது எம்டி அதிசயிக்கும்படியாக சில சமயங்களில் செயலாற்றணும். அதாவது எம்டி ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து தர முயலணும். அந்த முடியாது என்று விட்டுவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சமயத்தில் உங்கள் திறமையை பாராட்டுவார். மிகவும் சிரிப்பாக இருக்கிறது சார் நீங்க சொல்வது. எதற்காக இப்படி சொல்றீங்க? அவர் என்னிடமா கேட்டு எந்த விஷயத்தையும் செய்கிறார்? நான் ஜிஎம் ஆக இருந்தால் நீங்கள் சொல்வது பொருந்தும். ஏன்
நீங்க ஜிஎம் ஆக தகுதி இல்லையா? விளையாடாதீங்க சார். அவள் சிரித்தபடியே சொன்னாள். நான் உங்களின் கடமை உணர்ச்சியை கண்டுதான் உங்களை இன்று வெளியில் அழைத்துட்டு வந்தேன். வெளியில் உள்ள வேலைகளை உங்கள் மூலம் செய்து முடிக்க ஏற்பாடு செய்யலாம் என்று எண்ணிதான் உங்களை இங்கெல்லாம் அழைத்து வந்து ஆபீசர்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அப்படியா? அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. ஆம் சீதா, உங்களை போன்ற திறமையான பெண்களால் இது போன்ற கம்பெனிக்கு லாபம் அதிகம் ஏற்படும். எனவே உங்களை இந்த கம்பெனி இழக்க விரும்பாததால் சில பொறுப்பான வேலைகளை ஒப்படைத்து உங்க திறமை எம்டிக்கு தெரியும்படி செய்தால் நீங்க எதிர்பார்க்கும்படி சம்பளம் அதிகம் கிடைக்கலாம், பதவி உயர்வும் கிடைக்கலாம். சீதா பாஸ்கரை நன்றி உணர்வுடன் நோக்கினாள். என்ன அருமையான மனிதர் இவர்! பிறருக்கு உதவும் மனம் எத்தனை பேருக்கு தானாக அமைகிறது! இவருடைய நட்பை நாம் வளர்த்து கொண்டே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். என்னங்க மௌனமாயிட்டீங்க? நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? ஐயோ, அப்படி இல்லை சார். நீங்க சொல்வதில் தவறு கண்டுபிடிக்கும் அளவிற்கு நான் பெரியவள் இல்லை சார். நீங்கள் மௌனமானதால் தான் அப்படி கேட்டேன். நான் சொல்றபடி நீங்கள் நடந்தால் இந்த கம்பெனிக்கு மேலாளராக கூட வாய்ப்பு உண்டு. அந்த திறமையும் உங்களுக்கு உண்டு என்று நம்புகிறேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமானவளா என்பது எனக்கே தெரியல சார். முதலில் நான் உங்களை பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்களேன். உங்க கணவர் நீங்க வேலைக்கு போவதையும் தொடர்ந்து வேலை செய்வதையும் சம்மதிப்பாரா என்பது தெரியணும். ஏன் கேக்குறீங்க சார்? நான் உங்களை ட்ரைனிங் பண்ணின பிறகு நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா என் முயற்சியெல்லாம் வீணாகிடும். அதனாலதான் கேக்குறேன். அவள் உடனடியா பதில் சொல்லவில்லை. என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் தீர யோசித்து பல வழிகளில் பிரச்சனைகள் வருமா என்பதை அறிந்து ஒரு காரியத்தில் இறங்கும் நேர்த்தியான குணம் படைத்த இவர் போன்ற மனிதர்கள் தாம் உயர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று எண்ணமிட்டவளாய் பதில் சொன்னாள். அதை என் கணவரிடம் கேட்டு சொல்கிறேன். இருந்தாலும் நான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் என் கணவரிடமோ அல்லது வேலை செய்யும் நிறுவனத்திலோ இருக்குமாயின் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். உங்கள் கருத்தையும் ஏற்கிறேன். ஆகா, என்ன தெளிவான கருத்துடன் கொண்ட பதில்! வெளிப்படையாகவே அவளை பாராட்டினான் பாஸ்கர். உங்க பாராட்டுதலுக்கு நன்றி உடையவளாக இருப்பேன். அதற்குள் பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்து விட்டது. டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு பாஸ்கரிடம் கேட்டான். சார், எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஏன் கேட்கிறாய் மூர்த்தி? சாப்பிட போகலாம் என்று தான் சார். அப்படியா? நீ போய் டீ சாப்பிட்டுட்டு வா. நாங்க வர அரை மணி நேரமாவது ஆகும். சீதா, நீங்க வாங்க போகலாம் என்று 3வது மாடிக்கு அவளை அழைத்து சென்றான். முக்கியமான அலுவலர்களிடம் அறிமுகப்படுத்தினான். இனி எங்க கம்பெனி மூலம் வரும் பாஸ்போர்ட்டுகளுக்கு இவர் வந்து கான்டாக்ட் செய்வார் என்று சீதாவை அறிமுகப்படுத்தி வைத்தான். அவனுக்கு அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் தரும் மரியாதையை கண்டு சீதா வியந்தாள். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸில் இவருக்கு இவ்வளவு மரியாதை எப்படி கிடைக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கிருந்து கீழே வந்த பாஸ்கர் பக்கத்தில் இருந்த கட்டிடத்தில் உள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அழைத்து சென்றான். அங்குள்ள அந்த பாக்கியம் எக்ஸ்போர்ட் மேனேஜரை அறிமுகப்படுத்தி இவர்கள் தைக்கும் துணிகளை லண்டனுக்கும் அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்வது நம் கம்பெனி மூலமாக தான் என்பதையும் சீதாவிடம் சொன்னான். மிஸ்டர் ஜலபதி ராவ், இவங்க எங்க கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவ். இவர்கள் பெயர் மிஸ்ஸஸ் சீதா. இனி இவர்கள்தான் உங்களுடைய ஏற்றுமதிக்கெல்லாம் இன்சார்ஜ். அப்படியா சார் என்ற அவர் சீதாவின் பக்கம் திரும்பி நமஸ்காரமா என்றார். வணக்கங்க என்றதோடு நிறுத்தி கொண்டாள் சீதா. என்ன மிஸ்டர் ராவ், உங்களுடைய பேமெண்ட் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லையே சார். இத பாருங்க, இது 8 மாதத்திற்கு முன் அனுப்பிய பில். இதற்கு அப்புறம் வந்த பில் எல்லாம் செட்டில் ஆயிட்டது. ஆனால் இந்த பில் எப்படி மிஸ் பண்ணீங்க என்பதை அறியவே வந்தேன். அப்படியா சார், கொஞ்சம் இருங்க, என் அக்கௌண்டன்ட்டை கேட்டு இப்போதே சொல்லிவிடுகிறேன். சீதா மௌனமாகவே அமர்ந்திருந்தாள்.
அந்த கம்பெனியின் ஆபீஸ் பையன் 2 கெம்பா கொண்டு வந்து பாஸ்கரிடமும் சீதாவிடமும் நீட்டினான். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் ராவ் வந்தார். ஐ எம் சாரி சார், இது எப்படியோ மிஸ் ஆயிட்டு இருக்கு சார். அமௌண்ட் கொஞ்சம் தான், நாளைக்கே செக் போட்டு அனுப்பி வைக்கிறேன் சார். சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்ஸ் சார். அவர் வருத்தப்பட்டார். பரவாயில்ல மிஸ்டர் ராவ், செட்டில் ஆனால் சரி. நீங்க சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். உங்க மனைவி எப்படி இருக்கிறார்கள் சார்? வந்து பார்க்க நேரம் இல்லை, மன்னிக்கணும். அதே நிலைமையில தான் ராவ். நீங்க ஞாபகம் வைத்து கொண்டு கேட்டதே போதும். ரொம்ப தேங்க்ஸ். அந்த புண்ணியவதிக்கு இந்த நிலைமை ஏற்படணும், ராவ் வருத்தமுடன் சொன்னார். சரி மிஸ்டர் ராவ், நாங்க புறப்படுறோம். அவர்கள் வெளியில் வந்து காரில் அமர்ந்தனர். மூர்த்தி அவசர அவசரமாக சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்தான். இங்கிருந்து எங்கு போகணும் சார்? கஸ்டமர்ஸ் ஆபீஸ் போகணும் மூர்த்தி. சரி சார், மணி இப்போதே 5:15. அங்கு போய் வந்தால் லேட் ஆகிடுமே சார். அங்க வேலை எதுவும் இல்ல, உடனே திரும்பிடலாம். புறப்படு, சீக்கிரம் போ. அவன் புறப்பட்டு காரை வேகமாக ஓட்டி சென்றான். மூர்த்தி அவசரமில்ல, காரை நிதானமாகவே ஓட்டு. அவன் பதில் ஏதும் பேசலை, வேகத்தை குறைத்தான். கஸ்டமர் ஆபீஸில் சீதாவை அறிமுகப்படுத்தியவுடன் அவள் வேலைகள் என்னென்ன என்பதையும் சொல்லி அவள் கான்டாக்ட் செய்ய வேண்டிய இடங்களையும் காட்டினான். உடனே திரும்பி வந்து விட்டனர். அவர்கள் ஆபீஸ் வந்தடையும் பொழுது சரியாக மணி 6:20 ஆகியிருந்தது. சீதாவிடம் வீட்டிற்கு போகும்படி சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். 2 போன்கள் செய்து பேசினான். வெளியில் வந்தான். முரளி தயாராக இருந்ததைக் கண்டு, என்ன முரளி, லேட் ஆயிடுதா என்றான் சிஎம். பரவாயில்ல சார். அவன் வளைந்தான். ரூமை பூட்டிவிட்டு சாவியை செக்யூரிட்டியிடம் தந்துவிடு, நீயும் புறப்படு. சரி சார், நான் வரேன் சார் என்று அறையை பூட்டி சாவியை எடுத்து சென்றான். பாஸ்கர் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். பிரபாகரன் வருவதற்கு முன்பே சீதா வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் நினைவெல்லாம் பாஸ்கரை சுற்றியே இருந்தது. ஒரு நல்ல மனிதரை என்று சந்தித்ததில் மனசு நிறைந்திருந்தது. ஆனால் அந்த நல்ல மனிதரின் வாழ்க்கையில் சோகம் இருப்பதை இவளால் உணர முடிந்தது. அவன் சீதாவிடம் பழகுவதும் பேசுவதும் எல்லாம் ஒரு ஜென்டில்மேனின் தன்மையை காட்டியது. கடமையில் கண்டிப்பாக இருந்தாலும் மென்மையான உள்ளம் அவனுக்கு இருந்ததை சீதா உணர்ந்தாள். தன் தம்பிக்கு இவர் மூலம் எப்படியாவது ஒரு வேலை வாங்கிவிட தந்திட வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டாள். வெளியில் சென்று வந்ததால் வேர்வை அவளுடைய ஜாக்கெட்டை நனைந்திருந்தது. முதலில் குளிக்கலாம் என்று பாத்ரூமுக்கு சென்று குளிக்க தொடங்கினாள். குளித்து முடித்ததும் நைட்டியை போட்டுக்கொண்டான். இப்பொழுது ஏதோ பாரத்தை இறக்கி வைத்த உணர்வுடன் சோஃபாவில் அமர்ந்து அன்று சமையலுக்கு தேவையான பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை நறுக்கி வைத்து கொண்டிருந்தாள். டிவியில் கண்மணி பூங்கா போய்க் கொண்டிருக்கிறது. அழகான பெண் குழந்தைகள் நடித்து கொண்டு இருந்தனர். தனக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. டாக்டர்கள் இருவருக்குமே எந்த கோளாறும் இல்லை, எல்லாம் நார்மல் என்றுதான் சொல்லியுள்ளார்கள். இவ்வாறு சிந்தனையில் ஆழ்ந்தாள். கிச்சனுக்கு சென்று சமையல் வேலைகளை செய்ய தொடங்கினாள். 7 மணிக்கு பிரபாகரன் வந்தான். கிச்சனில் இருந்து அவசரமாக வந்து கதவை திறந்தாள். ஹாய், இன்றைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க என்றபடி உள்ளே நுழைந்தான். அவன் மீது இருந்து வந்த நெடி குடித்து கொண்டு வந்திருப்பது வரும்போதே போட்டு கொடுத்து விட்டது. சீதா அவனுடைய ஷூக்களை கலட்டி வைத்தான். சாரி டார்லிங், ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணினாங்க, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணினேன், மன்னிச்சிடுமா. குடித்து விட்டு வண்டியை எடுக்காதீங்கன்னு எத்தனை முறை சொல்லி இருக்கேன். சாரி டார்லிங், இனிமே எடுக்க மாட்டேன். சரி, வலியாதீங்க, முதல்ல போய் குளித்து விட்டு வாங்க, அப்புறம் குளிக்கிறேனே. அவள் அவனை முறைத்தாள். லுங்கியுடன் முகம் அலம்பிக்கொள்ள பாத்ரூம் சென்றான். அவன் பின்னாலேயே சென்று கதவை தாள் போட்டாள். குளித்துவிட்டு வெளியே வாங்க, நீங்கள் குளிக்கும் வரை தாழ்பாலை திறக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள் சீதா.
வேறு வழி இல்லாமல் குளித்துவிட்டு வந்தான் பிரபாகர். குளித்ததும் போதை குறைந்தது தெரிந்தது. ஹாலில் உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்து மெல்லிய குரலில் கேட்டாள் அவள். என்ன சார், கோபமா? அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். குழந்தைக்கு கோபம் இன்னும் தீரலையோ? அவன் கழுத்தில் தன் இரு கைகளையும் மாலையாய் போட்டுக்கொண்டு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஸ்பரிசம் பட்டதுமே அவன் கோபமெல்லாம் பறந்து போயிற்று. அவளை அணைத்து கொண்டு முகத்தை அவள் கழுத்தில் புதைத்து கொண்டான். அது அவளுக்கு வேண்டும் போல் இருந்தது. என்ன சீதா, ரொம்ப குஷியா இருக்கிறியா? ஒன்றுமில்ல, அவள் சிரித்தாள். என்ன சொல்லு. எனக்கு எங்க கம்பெனியில் நல்ல போஸ்ட் கிடைத்தாலும் கிடைக்கும். என் வேலைகளில் எங்க எம்டிக்கு திருப்தி ஏற்பட்டிருக்குன்னு எங்க ஜிஎம் சொன்னார். யார் உங்க ஜிஎம்? பெயர் பாஸ்கர், நல்ல மனிதர். அப்படியா? சர்டிபிகேட் எல்லாம் தரியே? அவரை நான் பார்க்கணுமே. வாங்களேன், ஒரு நாளைக்கு எங்க ஆபீஸ் வாங்க, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மேடம், நீங்க ப்ரொமோஷன் ஆனா என்ன போஸ்டுக்கு வருவீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. அவள் போய் கோபம் கொண்டாள். சீதா, நீ கோபப்படும்போது அழகா இருக்க. ஐயோ வேண்டாமே ஐஸ். இந்த பெண்களுக்கு புகழ்ச்சி தான் பிடிக்கும் என்பார்கள். நீ என்னடா செலுத்தி கொள்றியே? புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. மீன் எதுதான் பிடிக்கும்? உண்மை, உண்மையான அன்பு, பரிவு காட்டும் உங்களை பிடிக்கும். அவள் வெக்கத்துடன் தலை குனிந்தாள். இதுதான் பாரத பெண்களின் பெருமதிப்பு. சரி வாங்க சாப்பிடலாம் என்று அவனை சாப்பிட கூப்பிட்டதும் எழுந்து டிவியை ஆஃப் செய்துவிட்டு டைனிங் ரூமுக்கு சென்றான். இருவரும் சாப்பிட்டு விட்டு பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். சீதா குழந்தை விஷயத்தை எடுத்ததும் மௌனமானார்கள். பாஸ்கர் சிறிய பார்சலுடன் வீட்டிற்கு வந்தான். அன்று அவர்களுடைய திருமண நாள். மகிழ்ச்சி இல்லாத திருமண நாளை கொண்டாட பரிசும் கையுமாக வந்திருந்தான். அன்று காலையிலேயே சுமதிக்கு வாழ்த்து சொல்லினான். ஆனால் அவள் அதை ஏற்றதாக தெரியவில்லை. வருத்தத்துடன் இருந்தாள். இப்பொழுது எந்த நிலையில் அவள் மனம் இருக்கின்றதோ என்று யோசித்தபடியே வீட்டினுள் நுழைந்தான். அவன் வருவதை அறிந்து ஹாலுக்கு வந்திருந்தாள் சுமதி. அவன் கையில் பார்சல் இருப்பதை அறிந்து அவர் மனதில் உள்ளதை புரிந்து கொண்டாள். சிரித்த முகத்துடன் வரவேற்றாள். என்னங்க, சீக்கிரம் வந்துட்டீங்களா? ஆமா சுமதி. மல்லிகை இல்லையா? இருக்கிறாள், இப்பொழுதுதான் கடைக்கு அனுப்பியுள்ளேன். அப்படியா? உனக்கு தான் பிரித்து பாரு. சுமதி பார்சலை வாங்கி பிரித்து பார்த்தாள். அவளுக்கு பிடித்த கலரில் புடவை வாங்கி இருந்தான். எதுக்காங்கங்க இதெல்லாம்? நான் கட்டி அழகு பார்க்கவா போகிறேன்? உனக்கு ஏதாகிலும் தரணும் என்று மனசு சொல்லிற்று, வாங்கி வந்தேன். தான் உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போற? கேன சுமதி. நாம் இருவரும் சேர்ந்து நம் திருமண நாளை கொண்டாட இந்த புடவையை மல்லிகாவிற்கு தந்திடலாமா? பாஸ்கர் அவளுடைய மனதை ஊடுருவி பார்த்தான். தனக்கு தேவைப்படாததை மற்றவருக்கு தந்து அதன் மூலம் கிடைக்கும் இன்பம் எத்தகையது என்பதை பாஸ்கர் உணர்ந்தவன். எனவே அவள் மனதிலும் அத்தகைய எண்ணம் உள்ளதை எண்ணி வியந்தான். அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் சேர்த்து பிடித்தபடியே அவன் நெற்றியில் முத்தமிட்டான். சுமதி, என்றைக்கும் நீ என் மனதை புரிந்து கொண்ட மாதிரி வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அவள் கண்களை துடைத்துவிட்ட பாஸ்கர் அவளை படுக்கை அறைக்கு தூக்கி சென்றான். படுக்கையில் படுக்க வைத்தான். வாங்கி வந்த பூவை அவள் தலையில் நிறைய வைத்து அழகு பார்த்ததை கண்டு சுமதி மெய் மறந்த நிலையில் இருந்தாள். அவளுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகே தான் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்ததும் மல்லிகா வந்தாள். சுமதி அவளை அழைத்து சாப்பிடும்படி சொன்னாள். நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா என்றவள் சாப்பிட்ட தட்டுகளை எடுத்து சென்றாள். பொறுப்பாக அவள் செய்யும் வேலைகளை சுமதி கவனித்துக் கொண்டிருந்தாள். தனக்கு ஒரு தங்கை இருந்தால் கூட இவள் போன்று பொறுப்பாக தனக்கு உதவ மாட்டாள் என்று எண்ணி பெருமிதம் கொண்டாள் சுமதி. மல்லிகா மிகவும்